வணக்கம். கடந்த சில நாட்களாக சென்னையில கதறல் சத்தம் ஆரம்பமா இருக்கிறது. அது என்ன சத்தம் அப்படின்னா, கரண்ட் இல்ல. எங்களுக்கு பல இடங்கள்ல கரண்ட் இல்ல. 5 மணி நேரம் கரண்ட் இல்ல. 2 மணி நேரம் கரண்ட் இல்ல. குழந்தைகள் எப்படி தூங்குறது? முதியவர்கள் எப்படி தூங்குறது? அப்படி இப்படின்ட்டு ரோட்டுக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. போன் பண்ணா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன்டா. எங்கயாவது ஒரு ஒயர் கட் ஆகி கீழ விழுந்துட்டானா சார்? ஏய் ஃபோன் பண்ணது என் போன் ரெக்கார்டா இருக்கு. நான் தூங்கிட்டேன் வீட்டுல போய் 10 மணிக்குன்றாரு. என்ன பண்ணலாம்? மக்கள் பொதுமக்கள் தூங்க வேணாவா? கரண்ட் வரும் வரை போராடுவோம். தூக்கமில்லை 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 தூக்கமில்லை. கச்சிலம் குழந்தைக்கு தூக்கமில்லை. கச்சிலம் குழந்தைக்கு தூக்கமில்லை. தூக்கமில்லை 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 தூக்கமில்லை. வயது முதிர்ந்தவருக்கு தூக்கமில்லை. வயது முதிர்ந்தவருக்கு தூக்கமில்லை. இந்த கதறல்கள் சத்தத்தெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இப்படிதான் இருக்கு. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டேன் அப்படின்னா, அதாவது மக்கள் கஷ்டப்படுறது வந்து உனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குதாடா, ஆனந்தமா இருக்குதாடா அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு விஷயத்துல ஆமான்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூர்ல போய் மக்களை சந்திக்க போயிருக்கும் போது அங்க 41 பேர் நசுங்கி, உடல் நசுங்கி, பச்சிளம் குழந்தைகள் உடல் வெளியே வந்து கண்மொழி பிதுங்கி நசுங்கி இறந்தாங்க இல்லையா? அப்போ இந்த தற்கொலை கும்பல்கள் என்ன சொல்லிச்சு? என்ன சொன்னாங்க? செத்தா செத்துட்டு போறேன், என் பிள்ளை செத்தா செத்துட்டு போறேன், விஜய் அவர்களை பார்க்க போய் தானே செத்து இருக்கிறான், விஜய் அவர்களை எப்படி பக்கத்துல இருந்து பார்க்க வாய்ப்பு கிடைக்குமோ அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, அதனால என் பிள்ளைகளை நாங்க பள்ளி கொடுத்துருக்கிறோம், அதனால ஒரு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு, அவரும் நல்லா இருக்கணும், விஜய் அவர்கள் நல்லா இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆகல இல்லையா, ஐயோ விஜய் அவர்களுக்கு எதுவும் இல்லையா, என் பிள்ளை செத்தா செத்து போறான் ஐயா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா, இப்படி கதறினீங்க இல்லையா, இப்படி சொன்னீங்க இல்லையா, இப்ப எதுக்கு ரோட்ல வந்து நீங்க போராடுறீங்க? இப்பவும் சொல்லிட்டு போக வேண்டியதானே, விஜய் அவர்கள் நல்லா இருந்தா போதும், விஜய் அவர்கள் வீட்டுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டுல கரண்ட் இருந்தா போதும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டுல ஏசி ஓடினா போதும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டுல தண்ணி வந்தா போதும், அவரும் நல்லா இருந்தா சரி, நாங்க எப்படியும் போயிட்டு போறோம் ஐயா, 5 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் இல்ல, நாள் முழுக்கவும் கரண்ட் இல்லைனாலும் நாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் இப்ப வந்து புலம்புறீங்க ஐயா மக்களே? ஏன் இப்ப வந்து புலம்புறீங்க? இன்னொரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா, அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு வேற விடுறாங்க. அப்ப 6 மாசம் கழிச்சு நீங்க ரோட்டுக்கு வர வேண்டியதுன்னா வீதிக்கு, இப்பவுமே வந்து என்னத்துக்கு போராடுறீங்க? கரண்ட் இல்ல, போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைகள்லாம் எப்படி தூங்குறது வைக்கிறது, வயதானவர்கள்லாம் எப்படி தூங்குறதுன்னு இப்ப மட்டும் என்னத்துக்கு வந்து நீங்க வீதியில வந்து போராடுறீங்க? உங்களுடைய நோக்கம் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நல்லா இருந்தா போது மட்டும் தானே, நீங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன, அந்த எண்ணத்துல தானே ஒரு வீரல் புரட்சியே ஜென்சி கிட்ஸ் நாங்க எல்லாத்தையும் சாதிச்சிருவோம் அப்படி சொல்லி ஓட்ட குத்துனீங்க இல்லையா, அனுபவிங்க. இப்போ முட்டு கொடுக்குறாங்களாம், யாரு? தாவைக்க தற்கூர் குஞ்சுகள் முட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா, ஏண்டா திமுக ஆட்சியில எல்லாம் இப்படி இருந்தது, அப்பமெல்லாம் கதறாம இப்போ மட்டும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்த பிறகு அது இல்ல இதுல நீங்க சொல்றீங்களே அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா திமுக ஆட்சி சரியில்லைன்னு தானடா தாவேக்கா வந்தா நல்லா இருக்குன்னு தாவேக்காக்கு ஓட்ட போட்டது. அப்ப இங்கேயும் அதே லொட்டு லொஸ்கு அப்படின்னு இருந்தா அப்ப என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த மாற்றம்? எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும்? அந்த கேள்வி வருதா இல்லையா? இப்போ மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மின்சாரத்துறையில 2 லட்சத்துக்கு மேல 2 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு, பல இடங்கள்ல குழிய தோண்டி போட்டிருக்காங்க, மின் ஒயர்கள் அறுந்து கிடக்குது, அதெல்லாம் சரி செய்யணும், அதெல்லாம் சரி செஞ்ச பிறகுதான் கரண்ட் கொடுக்க முடியும் எங்களால, அது வரைக்கும் நீங்க வந்து இப்படிதான் கரண்ட் இல்லாம தான் கஷ்டப்படணும் அப்படின்னு இப்போ சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 500 கிலோவாட் திறன் கொண்ட மின் மாற்றியை 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி டெண்டர் கொடுத்து அதுல முறைகேடு நடந்திருக்குது, அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இப்ப சப்பக்கட்டு கொடுக்குறாங்க. சப்பக்கட்டு ஆட்சி அதிகாரம் இப்ப யார் கையில இருக்கு? திமுக கையில இருக்கா? உங்க தாவேக்கா கையில இருக்கா? ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்கு? அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்களேன். இந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கா? கைது பண்ணுங்க சார். யாரு ஊழல் பண்ணிருக்கா என்னதுன்னு தெரியலையா? போலீஸ், காவல்துறை, எல்லா ஆட்சி அதிகாரிகள் எல்லாருமே, கலெக்டர் முதற்கொண்டு எல்லாருமே கைக்குள்ள இப்ப நீங்க தானே வச்சிருக்கீங்க, நீங்க சொன்னதானே அவங்க நீங்க சொல்றதை கேட்பாங்க இல்லையா? கைது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. இதுல எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க பட்டியல் போடுறீங்களா சார்?
கைது பண்ணுங்க சார். அந்த தெம்பு திராணி இருக்குதா சார் உங்களுக்கு? கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே இங்க மாற போறது கிடையாது. இங்க பழி போடுறது அவங்க அவங்க ஆட்சியில இருக்கும்போது இப்படி நடந்தது, இவங்க ஆட்சியில இருக்கும்போது இப்படி நடந்தது, அத்தனை லட்சம் கோடி, இதுதான் இனி 5 வருஷமும் பேசிட்டு இவங்க வந்து அப்படியே காலத்தை ஓச்சிட்டு போவாங்க. இதுதான் நடக்கும். ஒரு பழமொழி இருக்கு, என்ன அப்படின்னா, ஆட தெரியாத தேவகி தெருக்கோணல்னு சொன்னாலாம். அதே மாதிரி இருக்கு இவங்க சப்பக்கட்ட கட்டுறது. அங்கதான் படிச்சு படிச்சு சொன்னோம் ஐயா, படிச்சு சொன்னோமே, இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த துறையில இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, படம் போட்டு காட்டணும் ஐயா. நாங்க ஏதாவது காதுல வாங்குனீங்களா நீங்க? விஜய் அவர்கள் வந்தா எல்லாத்தையும் சாதிச்சிருவாரு, ஒரே டைம்ல எல்லாத்தையும் மாத்திருவாரு அப்படின்னு இந்த சினிமால வர மாதிரி நட்சத்திர பந்தலில் வானம் எட்டி பாக்குது, அந்த நம்ம சரத்குமார் தேவயானி அவர்கள் 5 நிமிஷம் பாட்டுல கோடீஸ்வரன் ஆன மாதிரி வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படின்னு மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரே பாட்டுல பால்கோவா வித்து பெரியாள் ஆகிடுவார்ல, அதே மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அந்த சினிமால வர்ற மாதிரி உடனே அப்படி எல்லாத்தையும் தமிழ்நாட்டை அப்படி தலைகளை திருப்பி போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு வீரல் புரட்சி சென்ஸ் கிட்ஸ் நாங்க எல்லாத்தையும் அப்படி சாதிச்சு கிழிச்சிருவோம், சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஓட்ட போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. நீங்க நாசமா போறது மட்டும் இல்லாம நாங்களும் சேர்ந்தாண்டா நாசம் போறோம். இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டுமா? ஓட்டு போடாத அவங்களுக்கும் தானே. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திங்க நீங்க? அதான் அண்ணன் சீமன் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் போதிக்கும் போது புரியவே புரியாது, பாதிக்கும் போதுதான் புரியும். இப்ப தெரியுதா யார் சொன்ன கருத்து, யார் சொன்ன பேச்சுகள் வந்து சரியா இருக்குது அப்படின்ட்டு இங்க எதையுமே மாத்த முடியாது. இதற்கு பிறகும் உங்க மண்டைகள்ல இந்த தற்கூறிகள், விஜய் அவர்களுக்கு ஓட்டுப்பட்ட இந்த தற்கூறிகள் மண்டையில ஏறலன்னு வைங்களேன், இன்னும் முட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கா முட்டு கொடுத்தாங்கன்னா உங்களே மாதிரி ஒரு வடிகட்டின ஃபில்டரு தற்கூறி வந்து இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுடா. உலகத்திலே பார்க்க முடியாது. இப்படியே அனுபவிங்க. இது வந்து தொடர்ச்சி, இது வந்து ஆரம்பம் தான். இனி எல்லா விஷயங்கள்லயும் வந்து இது போல நடக்கும், சம்பவங்கள் வந்து நடக்கும். அனுபவிங்கோ. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.